ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஃபிடா விலாக். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விலாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ரீசன் எல்லாருக்குமே தெரியும். நமக்கு இடையில ரமலான் வந்தனால நம்மளால் எந்த விலாக்ஸுமே போட முடியல. ஆனால் நம்ம ரமலானில் பார்த்தீங்கன்னா பெண்கள் பயன் சொல்லிட்டு நம்மளோட அகாடமியில் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த பயன் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சம்மர் ஹாலிடேஸ் அப்படிங்கிறனால தமிழ்நாட்டிலேருந்து இங்கே என்னுடைய வீட்டுக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய சிஸ்டர், அப்புறம் என்னுடைய மதர், அதுக்கப்புறமேட்டுக்கு கிட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. மொத்தம் இப்போ டோட்டலாக என்னுடைய பேபிஸ் 4 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ வீடியோ ரொம்ப கலக்கலன்னு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த கிட்ஸை நம்ம எங்கே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்ம ட்ரிவாண்ட்ரம் ஜூக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜூக்கு கிளம்பி போனோம். எப்படியோ கிட்ஸ் எல்லாத்தையும் நல்லபடியாக கிளப்பி வெற்றிகரமாக பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் நாங்கள் அங்கே இறக்கிட்டோம். நாங்கள் இறங்கின ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா பாளையம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஸ்டேடியம் ஒன்று அங்கே இருக்குது. அங்கே ஏதோ ஒரு மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் நான் வீடியோ மட்டும் பண்ணேன். அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் இருக்குது ஜூ. ஸோ அதனால் நாங்கள் ஆட்டோ பிடிச்சி தான் அங்கேருந்து நாங்கள் ஜூக்கு போனோம். பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் போய் இறங்குறது இந்த பேக் என்ட்ரன்ஸ் தான். ஸோ இதுதான் அந்த பேக் என்ட்ரன்ஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள டிக்கெட் கவுண்டருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் நடக்கணும். பட் ஜூன்னு வந்துட்டாலே நம்ம நடந்துக்கிட்டே தான் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசியம், கார்டன் எல்லாமே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிலுடைய தாக்கம் தான். ரொம்ப வெயில், சரியான வெயில், தாங்கவே முடியல. கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த வெயிலில். பட் ஆனால் ஜூக்கெல்லாம் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சமயத்தில் தானே வர முடியும். இதுதான் டிக்கெட் கவுண்டர். என் ஹஸ்பண்ட் டிக்கெட் எடுக்கிறதுக்காக போயிட்டாங்க. பட் அந்த கேப்பில் குட்டீஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொன்னனால எங்கள் அம்மா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கோல்டு ஃபீவர்லாம் இருந்தனால நான் ஐஸ்கிரீம் சாப்பிடல. பாக்கி எல்லாருமே சாப்பிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேர் கார் இருக்குது. சேர் காரில் பார்த்திங்கன்னா இப்போ இது சீசன் டைம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரேட்டு அதிகமாக சொன்னாங்க. ஒரு பர்சனுக்கே 100 ருபீஸ் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2:15க்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அங்கே 12 அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வந்தப்போ மணி 2:30 இருந்துச்சு. ஸோ நாங்கள் சேர் காருக்காக வெயிட் பண்ணியிருந்தாலும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம். அங்கே உள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா செக்கிங் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. சும்மாலாம் டக்குன்னு உள்ளே விட மாட்டாங்க. நம்ம பேக் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி காட்டணும். எந்த ஸ்நாக்ஸுமே உள்ளே அலோட் கிடையாது. அப்படியே நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு போயிருந்தாலும் அவங்க ப்ரௌன் கலரில் அந்த துணிலாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பேப்பர் கவர் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கவருக்குள்ளே எல்லாத்தையுமே போட்டு எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. ஈவன் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்கெட் கொண்டு வரீங்க அப்படின்னா பிஸ்கெட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் பேப்பர் கவர் சொன்னேன் இல்லையா, அந்த கவரில் கொட்டி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். மற்றபடி நம்ம அந்த பிஸ்கெட் பேக்கெட்டோடு நம்மளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாட்டில்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டில்னே வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் அலோவ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா நம்ம பாட்டில் நம்ம கீழே தூக்கி போட மாட்டோம், கொண்டு வந்துடுவோம். அதே நம்ம இந்த 7up பாட்டிலு அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாட்டிலாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம உள்ளே போட்டுருவோம் தண்ணி குடிச்சிட்டு. அப்படிங்கிறனால என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிட்டு அது 20 ருபீஸ் வாங்கிப்பாங்க. பட் அந்த 20 ருபீஸை நம்ம திரும்ப நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம உள்ளே போயிட்டு திரும்ப வெளியில் அந்த பாட்டிலை காட்டி அந்த ஸ்டிக்கரை காட்டி நம்ம 20 ருபீஸை திரும்ப வாங்கிக்கலாம். அந்த மாதிரி. அதே மாதிரி ஜூவோட டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 30 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் சண்டே அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிலோ 12 இயர்ஸ்க்கு உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீன்னு சொன்னாங்க. சண்டே மட்டும். நார்மல் டேஸில் எவ்வளோன்னு தெரியல. இப்போ நாங்கள் போனது பார்த்திங்கன்னா வீக் டேஸில் தான். ஆனால் இப்போ எல்லாமே சம்மர் ஹாலிடேஸ் அப்படிங்கிறனால ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. பட் ஒன்றும் தெரில, இதுக்குள்ளே நமக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்கிறனால நமக்கு நல்லா ஃப்ரீயாகவே போயிட்டு ஃப்ரீயாக வரலாம். என்ன ஒன்றா கொஞ்சம் ரொம்ப டயர்டாகும். அங்கங்கே உட்காரத்துக்கு சிட்டிங் பெஞ்ச் மாதிரி அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம பொறுமையாக உட்காந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சுற்றி பார்க்கலாம். இதை
ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கிறனால உள்ளே போகும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த பிளேஸ் எல்லாமே. அதே மாதிரி இதில் நம்ம போகும்போது ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து திஸ் வே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏரோ மார்க் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ணி போகணுன்னு சொன்னால் ஃபுல்லாகவே நம்ம வந்து சுற்றி பார்த்துடலாம் எல்லாத்தையுமே. இதே நம்ம இந்த ஜூக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்து என்னுடைய மேரேஜுக்கு முன்னாடி டூர் வந்திருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா நிறைய அனிமல்ஸ் இருக்கும். பட் இப்போ வந்து நல்லா குறைஞ்சிருச்சு, அவ்வளோக்கா இல்லை. அதே மாதிரி நிறைய இதை வந்து சேஞ்சும் பண்ணிட்டாங்க. அது மாதிரி உள்ள ஏரியா அந்த ரோட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோப் ஏறுறது, இறங்குறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பிளேஸில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும். வேணா நம்ம வந்து புடிச்சு குடிச்சிக்கலாம். ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் உள்ளே நம்ம கொண்டு போகிற ஸ்நாக்ஸ், அதான் சொன்னோம் இல்லையா, ப்ரௌன் கலர் பேப்பர் கவரில் போட்டு எடுத்துகிட்டு போனோம் இல்லையா, அந்த ஸ்நாக்ஸை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஸ்நாக்ஸு ஒரே ஒரு கேன்டீன் மாதிரி, ஒரு சின்ன கேன்டீன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு எண்டு முடிகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடாம தான் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேன்டீன்லேயுமே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இருக்காது. வெறும் ஒரு சிக்கன் கட்லெட், வெஜ் கட்லெட், சமோசா, வடை, இது 4ம் தான் இருக்கும். எப்போவுமே இது 4 தான் இருக்கும். அதே மாதிரி டீ, காஃபி, அவ்வளோதான். ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், அப்புறம் வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி மினரல் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரிலாம் எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க. உள்ளே நிறையா வந்து உட்கார்றதுக்கு சிட்டிங் பெஞ்ச் இருந்தனால நாங்கள் எல்லா இடத்துலையுமே உட்காந்து பொறுமையாக தான் வந்தோம். வெயில் செம்மையாக அடிச்சிச்சு. பட் இங்கே நிறைய ட்ரீஸ், பிளான்ட்ஸ் இருக்கனால தெரியல. பட் இருந்தாலுமே அந்த வெயிலை வந்து தாங்கிக்க முடியல. அதே மாதிரி பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் வந்து எனக்கு கம்மியாயிட்டு, என்னடா இந்த அளவுக்கு கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக இருக்கும். பட்டர்ஃப்ளைஸ் பார்த்திங்கன்னா இங்கே மட்டுமே நிறையா இருக்கும். பட் மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பட்டர்ஃப்ளைஸ் இருக்காது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்னேக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே வந்தபோதெல்லாம் அவ்வளோ செக்யூரிட்டி மாதிரி போட்டுட்டு, உள்ளே வந்து கேமராஸ் அலோட் கிடையாது, ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது, வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. பட் இந்த முறை அப்படி தான் இருக்கும்னு நினச்சி நான் போனேன். உள்ளே பார்த்தா யாருமே செக்யூரிட்டி இல்லை. எல்லாருமே பார்த்திங்கன்னா வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நம்மளும் ஜஸ்ட்டு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சில ஸ்னேக்ஸை மட்டும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து பண்ணியிருந்தேன். இதில் சில வீடியோஸ் பார்த்திங்கன்னா என்னோடய அண்ணன் பொண்ணு தான் எடுத்திருந்தா. ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சி, வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ நான் எடுக்கிறேன் மாமி அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்திருந்தா. ஜூ வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரிவாண்ட்ரம் வரீங்கன்னா 1 டைம் விசிட் பண்ணலாம், அவ்வளோதான். எனக்கு என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு யார் கெஸ்ட்டு வந்தாலும் சுற்றி பார்க்குறதுக்கு வரனால திரும்ப திரும்ப இந்த பிளேஸ்க்கு வர மாதிரியே தான் இருக்கும். அதனால எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு தடவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா அப்படியே குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்க தவிர எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க ஜூ அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். திரும்ப திரும்ப வரவங்களுக்கு தான் ரொம்ப போர் அடிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரிவாண்ட்ரம் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.